நாட்டுக்கோழி பிரியாணி கிராம ஸ்டைலில் அருமையாக பிரியாணி செய்கிறோம். பார்த்துக்க நண்பர்களே. நாட்டுக்கோழி பிரியாணிக்கு நல்லெண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, நல்லா கிண்டணும். நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க நண்பர்களே, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. உப்பு, கல் உப்பு பார்த்துங்க நண்பர்களே. விறகடுப்புலேயே செய்யணும். இஞ்சி பூண்டு ஓட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டணும். பிறகு வீட்டில் தயாரித்த மசாலா, நாட்டு மசாலா, நாட்டுக்கோழி சிக்கனு, கோழி பார்த்துங்க நண்பர்களே. 1.5 கிலோ சிக்கன், தயிர் ஊற்றுற நண்பர்களே. 100 கிராம் தயிர் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நல்லா வதக்கவும் தண்ணி ஊற்றணும் நண்பர்களே. வெங்காயம், தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த அரிசி போட போகிறேன், பிரியாணி அரிசி போட போகிறேன். விறகடுப்புலேயே செஞ்சால் தான் கறி டேஸ்ட் வரும். நல்லா கொதிக்குது பாருங்க. மிளகா பொடி வேணுன்னா பத்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தண்ணி அதிகமாக வைக்கணும் நண்பர்களே. ஒரு பிடி அரிசிக்கு 10 உலகு தண்ணி நண்பர்களே. நல்லா கட்டுங்க, ஊற்றி நல்லா கிண்டணும். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. 2 கிலோ சிக்கனுக்கு, நாட்டுக்கோழிக்கு 1 பிடி அரிசி, கடலைப்பருப்பு அரிசி 15 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி போடலாம். சீரக சம்பா அரிசி நல்லா இருக்கும் கிராமத்து ஸ்டைல் படி. இது மாதிரி நீங்களும் பார்த்து செய்யுங்க நண்பர்களே. தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணுவோம் வாங்க நண்பர்களே. இந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு, கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு ஊற வச்சுக்கோங்க நண்பர்களே. நல்லா பார்த்துக்குங்க நண்பர்களே. நல்லா டேஸ்ட் வேணும்னா எலுமிச்சம்பழம், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போடுங்க. நல்லா புளிஞ்சு விட்டாச்சு. நாட்டு பசும்பால் நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நண்பர்களே தம்மு போட்டிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் இருக்கும் நண்பர்களே. தம்மு போட்டாச்சு. கிராம ஸ்டைல் படி நெருப்பெல்லாம் அள்ளி போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் போதும். தேவைப்பட்ட அரை மணி நேரம் கூட போட்டுக்கலாம். வீட்டில் வளர்த்த வாழை மரம் நம்ம வீட்டிலே அறுத்து நம்ம சுகாதாரமாக சாப்பிட்லாம் வாங்க நண்பர்களே. நம்மளே வீட்டுக்கிட்டே இருக்க வாழை இலையை அறுத்து நம்மளே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ருசியாக இருக்கும். நல்லா பார்த்துங்க. நண்பர்களே தம் போட்டாச்சு. நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இடையில அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிறோன்னா பாருங்க. நல்லா இருக்கு சொன்ன நண்பர்களே, சூப்பராக இருக்கு. சாப்பிடலாம் வாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க நண்பர்களே, அடிப்பிடிக்க கூடாது. நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். தோட்டத்தில் வந்த இலை, வாழை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அறுத்துட்டு வந்திருக்கோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் வாங்க. சைடில் சிக்கன் 65 போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. தம் போட்டு இறக்கியாச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. கிண்டிடுங்க. நல்லா பார்த்துங்க நண்பர்களே. நல்லா பாருங்க. நெய் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. பீஸாக லெக் பீஸாக இருக்கு பாருங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தம் போட்டு இறக்கியாச்சு. பிரியாணி சாப்பிட போகலாம் வாங்க.
நண்பர்களே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது நண்பர்களே. வாங்க பிரியாணி சாப்பிடலாம், உட்காருங்க, சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கு, அருமையாக. இதுதான் கிராமத்து ஸ்டைல். சிக்கன் 65 இருக்குது, நாட்டு கோழி சிக்கன் 65, தயிர் வெங்காயத்தோடு இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது நண்பர்களே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே.